நம்மை விருத்தி அடைய பண்ண விரும்புகிறார். இந்த மாதத்துல கட்டாயமாக அந்த விருத்தி அடைய பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்மளுடைய இடத்தை விட்டு, நம்மளுடைய பாளையத்தை விட்டு விலக்கி வைத்து விட வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன அந்த காரியம் என்று கேட்டால், இங்க வேதத்துல சொல்லுது, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் என்று சொல்லுது. அதாவது தேவன் விரும்பாத எந்த விஷயமும் சாபமானது, சபிக்கப்பட்டது. சாபம் என்பது என்னன்னா, அது அருவருக்கத்தக்கது, அது பிசாசின் குணமுடையது. அதாவது பிசாசு விரும்புகிற காரியங்கள் யாவுமே அது சாபம் என்று இங்க குறிப்பிடுகிறது. அப்போ அந்த காரியத்தை இருக்கக்கூடாது, அதை விட்டு விலக்கிடுங்க என்று வேதம் சொல்லுகிறது. சொல்றாரு, உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா.